தேவையானதை பேசிக்கொண்டு இருந்தால் சுத்தமாகும். அப்போ அசுத்தத்தை நான் நிவர்த்தி செய்யணும்னா, அங்கேயே நான் சுத்தம் வரணும்னா இந்த கட்டாயம் ஜபம் பண்ணணும். அதான் சமஸ்த தேவதைகளும் ஜபமான கையில் வச்சிருக்கிறோம். வாணி தேவி சரஸ்வதி வீணாரவம் கை தொழுந்தே அந்த எந்த அம்பாள் கூட கையில் ஜபமாக வச்சிருக்கின்றார். அம்பாள் கையிலும் வீணா வச்சிருந்தாலும் ஜபமாக வச்சிருக்கு. அப்போ அங்கேயே வீணா வாசிக்கணும்னா ஜபம் பண்ணலாம். ஜபம் பண்ணுற இடத்துல தான் வீணாலாம் நல்லா சிறந்து வருது. அதில் தத்துவம் பகவான் பரமேஸ்வரனோட ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் கையில் கிருஷ்ணாவோட கையில் கூட ஜபமாக வச்சிருக்கு. அவையவரதமாக இருக்கிறார். ஆனால் ஒரு பக்கம் ஜபம் பண்ணி கொண்டு வகையானவங்க இருக்கு. இதோட தான் நான் அவங்களெல்லாம் ப்ளஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதுமாதிரி நமக்குள்ளேயே அந்த ஒரு குவாலிட்டி இருக்கணும். தேவையில்லாதெல்லாம் பேசவே வேண்டாம் லைஃப்பில். தேவையானது பேசுறதுக்கே நமக்கு நேரம் இல்லை. மற்றும் தேவையில்லாதது பேசிட்டு இருக்கிறதுக்கு இந்த நேரம். அதனால தேவையானது பேசக்கூடிய அளவுக்கு நம்ம பேசணும். நாங்கள் புது இருக்கிற இடத்துல போயிட்டு நாரதர் மாதிரி நாராயணான்னு சொன்னால் உங்களுக்கு மோட்சம், நம்ம 4 பேருக்கு மோட்சம். அதே நேரத்தில் ஒரு சினிமாவுக்கு அதை போய் சொன்னால் அது சினிமாவுக்கு தான் மோட்சம் கிடைக்கும். நமக்கு அது மோட்சம் கிடைக்கிறது. வாழ்க்கையில் தெய்வ சிந்தனையோடு இருந்து தெய்வ நாமத்தோடு இருந்து ஈஸ்வர சேவனோட திரவியார்ச்சனை, மனசார்ச்சனை, நாமார்ச்சனை, திரவியார்ச்சனை. திரவியம்னா நம்மள்கிட்ட எல்லாம் திரவியம் இருக்கு. யாரும் ஒரு ஆண்டி கிடையாது. அதில் எழுதுகிற ஒரு மாதிரி யாருமே இல்லாமல் இருக்கும். அவரோட அருளால் நம்மளால நல்லா இருக்கும். அரசனாகவே இருக்கணும். அவரோட லட்சத்தை பார்த்தீங்கன்னா ஒரு தண்டு மட்டும்தான் வேலை இருக்கு. நம்ம கையில் தண்டு இல்லை, கொஞ்சம் நல்லா இருக்கு. தண்டுன்னா தெரியுமா? ஞான தண்டு. அதனால அவருக்கு இருந்து ஞானத்தை எடுத்துக்கிட்டு மிச்சத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சுப்பிரமணியம் ஞான தண்டாயுத வாழ்க்கையாகும். ஞான தண்டாயுத வாழ்க்கை அவருடைய மாமா திறமை மகாவிஷ்ணுவுக்கு திறமை ஆந்தியாயிற்று தனிமேல நின்றுட்டு இருக்கும்போது கவலை வந்துவிட்டது நாராயணனுக்கு. இதில் இருக்கிற நாராயணனோட பிளஸ் தான், இந்த நாராயணன் தான் பிளஸ் பண்ணாங்க. தண்டு உலகத்தில் சுரூபத்தில் நீ அங்கே இருந்தாலும் உலகத்தில் நீ அரசனாக வாழ்வாய். உடம்பு அங்கே இருந்தாலும் உள்ளம் அரசனாக இருக்கணும். ஞானத்தால் நீ அரசனாக இருக்கணும். சுரூபத்தால் நீ அங்கே இருந்தாலும் அறிவான நீ அரசன். பொருளான நீ அங்கே இருந்தாலும் பரவாயில்லை. அப்போ நம்ம என்ன வந்துடும், இந்த பிரத்யார்ச்சனை பண்ணணும். ஏதாச்சும் நம்மளால முடிகிற அளவுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். வாழ்க்கையில் அந்த சமர்ப்பணம் சொல்லணும். சமைக்கிறோம், நல்லா உழைக்கிறோம், நம்மளும் நல்லா சமைக்கிறோம், நம்மளும் நல்லா சாப்பிட்டு இருக்கோம், நம்மளும் உழைக்கணும், சமைக்கணும், சாப்பாடு போடணும், அப்புறம் சாப்பிடணும். அப்போதான் உழைக்கணும், சமைக்கிறதுலாம் ஒரு தத்துவம் இல்லை. அதுவே நம்மளால் முடிகிற அளவுக்கு போட்டுக்கிட்டு எடுத்தால் அது சாதம், போடாமல் சேவித்தா அது சாதம். அதை போடணும், ஃபஸ்ட்டு போடணும். சாதுவுக்கு போட்டுக்கிட்டு சிவன் சாப்பிடணும். சாதுவுக்கு போட்டுக்கிட்டு சிவன் சாப்பிட்டால் சிவனுக்கு ஆனந்தம் வரும். சாதுவுக்கு போடாமல் சிவன் சாப்பிட்டால் சிவனுக்கு ஆனந்தம் வராது. அப்போ சிவன் ஆனந்தமாக இருக்கணும்னா சாதுவை வணங்குற இடத்துல தான் சிவன் வாழ்வார். தர்மம் இருக்கிற இடத்துல தான் சிவனுக்கு இடம் உண்டு. தர்மம் இல்லாத இடத்துல எப்படி சிவன் வர முடியும்? தர்மத்துக்குள்ளதான் கடவுள் இருக்கிறார். அந்த தர்மம் எங்கெங்கே இருக்கின்றதோ, தர்ம சிந்தனை எங்கெங்கே இருக்கின்றதோ, தர்ம சங்கல்பம் எங்கெங்கே இருக்கின்றதோ அங்கெல்லாம் சிவதத்துவம் இருக்குது. மங்களம் உண்டாகும். மங்களம்னா சிவம். அந்த சிவதத்துவம் உண்டாகணும்னா, மங்களமாக இருக்கணும்னா, எல்லாரும் ஐஸ்வர்யமாக இருக்கணும்னா அந்த இடத்துல நிறைய தான தர்மங்கள் நடக்கணும். அதை நம்மளோட நிலம் வாங்கிக்கிட்டு அங்கே வீடு பண்ண போகிறதா இருந்தால் அந்த நிலத்தில் கொஞ்சம் புல்லு போட்டுக்கிட்டு ஒரு மாடு கொண்டு கட்டணும். அந்த
தான் ஒரு கோவிலெல்லாம் கட்டும்போது முதல்ல அந்த பூமி பிரக்கிரியர்கள் இருக்குது, அதெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு விதை பொருள் அதை மாடை கொண்டு கட்டிக்கிட்டு மாடு அதை சாப்பிடணும். மாடு அதை சாப்பிட்டுக்கிட்டு அங்கே யூரின் பாஸ் பண்ணணும், அவ்வளோ போடணும். அப்போது அந்த பூமி பவித்திரமாகிடுச்சு. அப்புறம் தான் வேலை ஆரம்பிக்கும். இதெல்லாம் வேதங்களிலும் சொல்லியிருக்கின்றது. அந்த காலத்தில் மகாரிஷிகள் பூமியை நடக்கிறதையும் சொல்லியிருக்கு. சிமெண்ட் மண்ணில் கிடைச்ச நல்ல கோவில்கள் ஆரம்பிக்கக்கூடாது. அந்த இடத்துல அந்த பூமிக்கு மோசம் கொடுக்கணும். பாவங்கள் இருந்தால் அதுக்கு அங்கே தர்மம் பண்ணணும், தான தர்மங்கள் பண்ணணும். நம்மளோட தானம் சீரியஸாக தானம் நினைவாதானம் நிறைய தான தர்மங்கள் இருக்குது. ஏதாச்சும் தானம் பண்ணிக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு தான் ஆரம்பிக்கணும். அப்போதான் அங்கே மங்களமாக இருக்கும். நவதானியங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு அதெல்லாம் வரணும். நவதானியங்கள் எல்லாம் விளைக்கணும், அது மாடுகள் சாப்பிடணும். இதெல்லாம் வேதங்கள் சொல்லியிருக்கு. அப்போ தான் பவித்திரமாக இருக்கக்கூடிய அந்த பூமி. அது மாதிரி நம்ம லைஃபும் நல்லா இருக்கணும்னா தானமும் தர்மமும் முடித்து வச்சுக்கணும். நம்மளை அந்த தானத்துக்கும் தர்மத்துக்கும் ரொம்ப விருப்பம் இருக்கணும் நமக்கு வாழ்க்கையில். அதான் பண்ணுறதை விட பண்ணணும்னு ஆசை இருந்தால் போதும். 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணணும்னு ஆசை இருந்தால் போதும். பண்ண முடியலன்னாலும் அந்த ஆசை மனசில் இருந்தால் போதும். ஏதோ ஒரு காலத்தில் ஆண்டவர் அந்த யோகத்தை நமக்கு கொடுப்பார். ஏன் நான் அன்னதானம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது அகங்காரம். ஏன் நான் அவருக்கு உதவி செய்யணும், நான் ஏன் இவருக்கு உதவி செய்யணும், நான் ஏன் டொனேஷன் பண்ணணும், நான் ஏன் கோவிலுக்கு தர்மம் பண்ணணும், எனக்கு அது நடக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அகங்காரம். என்னால் முடிகிற அளவுக்கு நான் எல்லாம் செய்வேன் என்று சொல்றது ஓங்காரம். அது எனக்கு உணர்ந்தவன் சொல்லுகின்ற மொழி. என்னால் முடிகிற அளவுக்கு நான் செய்கிறேன். நல்லதுக்கு தானே நான் உயிரை கொடுப்பேன், நல்லதுக்கு தானே நான் என்னோட உயிரை கொடுப்பேன். அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்க பகவானுக்கு சொந்தம். அப்படியான தர்ம